வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழிய உன் கிட்டி சேராத புத்தி இல்லாத குதிரை போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். சங்கீதம் 32:9. குதிரை எப்போதும் எஜமானின் சத்தத்திற்கு முன்பாகவே வேகமாக ஓட பார்க்கும். அதுபோல நாமும் தேவனுடைய நேரத்திற்காக காத்திருக்காமல் நம் சொந்த பலத்தாலும் சுய புத்தியினாலும் அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்கிறோம். அதுபோல கழுதை எஜமானின் சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் ஒரே இடத்தில் பிடிவாதமாக நிற்கும். தேவன் ஒரு வழியை காட்டும்போது நம்முடைய சுய விருப்பம், பாவம் அல்லது சோம்பல் காரணமாக நாம் அந்த இடத்தை விட்டு நகர மறுக்கிறோம். தேவன் நம்மை அப்படி கட்டாயப்படுத்தி நடத்த விரும்பவில்லை. தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? ஒரு நல்ல தகப்பனின் மெல்லிய சத்தத்தையும் கேட்டு உடனடியாக அவருக்கு கீழ்ப்படியும் ஒரு மென்மையான இருதயத்தையே தேவன் விரும்புகிறார். கடிவாளம் பூட்டப்பட்ட பின் கீழ்ப்படிவதை விட தேவனுடைய அன்பிற்கு பயந்து நாமாகவே முன் வந்து கீழ்ப்படிவதே அவர் விரும்புகிறார். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய நேரத்திற்காக அமைதியோடும் பொறுமையோடும் காத்திருக்க எங்களுக்கு கற்றுத்தாகும். கர்த்தாவே, உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு உடனடியாக உமக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளாக எங்களை மாற்றும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.